வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனைக்கு பயிற்சிக்காக வரும் நர்சிங் கல்லூரி மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் தொடர்ந்து பள்ளி நர்சிங் கல்லூரி மாணவி ஒருவர் மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது குறித்து மருத்துவர் ஒருவரிடம் பேசியும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொலை கொள்ளை சம்பவங்கள் ஒருபுறம் அரங்கேறி வரும் நிலையில் மறுபுறம் இந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் நிஷா தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் அந்த பகுதியில் உள்ள புத்துக்கோயில், அம்பலூர், தெக்கப்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் மற்றும் முதியோர்கள் சிகிச்சைக்காக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த துறையேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தாஸ் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் சிலர் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு பகுதியாக பயிற்சிக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பயிற்சிக்காக செல்லும் மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் ஜாவித் என்பவர் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. ஆனாலும் இதற்கு முன்னதாக சென்ற மாணவிகள், பயிற்சிக்காக சென்ற மாணவிகள் மருத்துவமனை உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை தெரிவிக்க முன்வராததால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் தொடர்ந்து செய்து வருவதாகவும் மாணவிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மாணவி ஒருவர் மருத்துவர் ஒருவரிடம் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையிலான அம்பலூர் காவல்துறையினர் மருத்துவமனை உரிமையாளர் ஜாவித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இந்த நிர்வாக திறனற்ற இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களிலும் பெண்கள் வேலைக்கு செல்லும் இடங்களிலும் பாலியல் சீண்டல் தொடர்பான புகார்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் மக்கள் அச்சத்துடன், பெண்கள் அச்சத்துடனும், பள்ளி, கல்லூரி மாணவிகளுடனும் அச்சத்தில் வாழக்கூடிய சூழல் நிலவி வருவதாக பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் முதல்வர் அவர்கள் மக்களை அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த விளம்பரத்தை தேடும் முதல்வர் இந்த மாணவிகளுக்கு மகள் என்று கூட பார்ப்பதை ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை சட்டம் ஒழுங்கை ஏன் சீர்திருத்தவில்லை என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். சுதேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. அப்படியே டேரக்டா பிடிக்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல, நைட் ஷிஃப்ட்ல வந்து இப்போ 2 நாளா என்கிட்ட பேசுறது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து சொன்னான், சார் வந்து எனக்கு அங்கங்க கையெல்லாம் வைக்கிறாரு, ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் கை விடுறாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி வீடு பாத்துக்கலாம், நான் சொல்றேன் வந்து என்கிட்ட சொல்றேன் டேரக்டா, இந்த மாதிரிதான் நீ பண்ற. சரி, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு அதனாலதான் வரல அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து வீட்டுல சொல்லியிருக்கா போல. அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, அவங்க சொந்தக்கார பொண்ணு சொன்னா என்கிட்ட, இந்த மாதிரி அந்த சார் இப்படி பண்ணாரு, இந்த மாதிரி தப்பா பண்றாராண்டி, அதனால அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னா அவன் என்கிட்ட.